பேபிக்கு வந்துட்டு அகரனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போனோம். நாங்கள் இப்போ போகிற இடத்துல வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ராத்திரி தூங்குறப்ப வந்து குளிரலாம் ஏன்னா நான் போட்டிருக்கேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ஷூஸே மாதிரியே கிடையாது. ஆனால் ரொம்ப கிளாத் ஃபேப்ரிக். இந்த மாதிரி தம்பிக்கு ஃபீட் பண்ணுறப்ப நம்ம கவர் பண்ணிக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஏன்னா தம்பிக்கு சாப்பாடு வந்து இதில் தான் செஞ்சாகணும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடு டேப்டு போகிறப்போ ரொம்ப நேரம் போட்டாச்சுன்னா அந்த டேப் வந்து காலில் கிழிச்சிட்டே இருக்குது. அதுக்கு கோகுல் என்ன சொன்னாங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் அகரன் ட்ரெஸ்ஸஸையும் வந்து அவரை ஷேர் பண்ணிக்கிறேன், மற்றபடி வெயிட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் மூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம பேக்கிங்கில் பேபியோட எசென்ஷியல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கோகுல் அவரோட பேக் பண்ணிட்டாங்க. நான் பேபிக்கு வந்துட்டு அகரனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி டாக்டர்கிட்ட எல்லாம் பேசணும், என்னெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிலாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் வீட்டில் பெரியவங்க எல்லாத்தையும் கேட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாமல் பேச மாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி அவருக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் வேணுமோ நம்ம டேஸ்லாம் கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்சகச்சான்லாம் இல்லை, ஒரு மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நாங்கள் எங்களுக்கு 8 ட்ரெஸ்ஸஸ் கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். நகரனுக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா அவன் சாப்பிட்றப்ப எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சிந்தி அழுக்காயிடுச்சுன்னா திருப்பி மாற்றணும்ல, அதனால அது கணக்கு பண்ணி அவருக்காக வந்து நாங்கள் கொஞ்சம் நிறையாவே டிஷர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ். அடுத்தது வந்து சாக்ஸ் வந்து ஏன்னா நாங்கள் இப்போ போகிற இடத்துல வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ராத்திரி தூங்குறப்ப வந்து குளிரலாம். ஏன்னா நான் சில இடத்துலலாம் பார்த்துக்கேன் ஃபேனே இல்லை, ரூமில் ஏசி மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் தம்பிக்கு ரொம்ப குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 3 பேர் சாக்ஸ் மட்டும் பேக் பண்ணியிருக்கேன். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பிப். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக வீட்டில் வந்து சிலிக்கான் இருக்குது, ஆனால் இது வந்து ட்ராவல்காக நான் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும்னு கிளாத் பிப் தான். இது வந்துட்டு நான் பேபி ஹக்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 எண்ணம் வச்சுருக்கேன். ஸோ தட் நான் டெய்லியும் வெளியே அழைச்சிட்டு போகிறப்ப எனக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால 2 பிப். அப்புறமா வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கி சைஸில் தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து நம்ம வெளியெல்லாம் அழைச்சிட்டு போகிறப்ப சாப்பிட்றப்ப துடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு பாத் டவல்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 முஸ்லிம் கிளாத். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் அவனை தூங்க வைக்கிறப்ப பெட்டில் வந்து ஆல்ரெடி அவங்க பெட் ஸ்ப்ரெட் போட்டிருப்பாங்க. பட் நம்ம பேபிக்கு வந்துட்டு அதில் படுக்க வைக்க வேணாம், இந்த மாதிரி துணி வச்சு இதில் விரிச்சிட்டு தூங்க வைக்கலாங்கிறனால நான் இந்த ஒரு முஸ்லீம் ஃபேப்ரிக்கில் 3 நான் ஆல்ரெடி அவனோடது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான், அதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த சரிங்க அப்படின்னா அங்கே எனக்கு வந்துட்டு தொப்பி வாங்கியிருக்கேன். தொப்பிலாம் வைக்கவே மாட்டான், அது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஆனாலும் வந்துட்டு வெயிலோ மழையோ ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கலாங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி நெட்டில் வாங்குவேன். ப்ரீத்தபிளாக இருக்கும், ரொம்ப உள்ளுக்குள்ளே வேர்க்காது. ஏன்னா அப்புறம் வேர்க்கும் தொப்பி வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு வந்து நம்ம பேபிஸ்க்கு தொப்பி வைக்கணும்னு இருக்கும். யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? அதனால இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஸோ தட் அவனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், தேவைப்படுறப்ப நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாடலில் நான் வாங்கியிருக்கேன் தொப்பி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷூஸ். அகெயின் அகரன் வந்துட்டு 9 months முடிய போகுது. ஸோ அவனுக்கு வந்து ஸ்லிப்பர் எல்லாமே நான் இப்போயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் சரி. ஏன்னா ஈவினிங் அவன் விளையாட போகிறப்ப எல்லாமே வந்துட்டு வெறும் காலில் போய் விளையாட வேணாம், ஏதாவது காலில் பூச்சி கீச்சி கடிச்சிடும். கண்டிப்பாக பிள்ளைங்க விளையாடணும், அது 1 வயசுக்கு மேலே அப்படி விளையாடட்டும். இப்போதைக்கு கொஞ்சம் சேஃப்டி இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் ஆல்ரெடி ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ஷூஸே மாதிரியே கிடையாது, ஆனால் ரொம்ப கிளாத் ஃபேப்ரிக். இந்த மாதிரி நான் வந்து 2 ஷூஸ் வாங்கினேன். ஆல்ரெடி ஒன்று கோகுல் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து நாங்கள் ஈவினிங் போட்டு போகிறதுக்காக. ஸோ அதனால் இதுவும் எடுத்து நான் வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப தேவை பேபியை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அகரன்கிட்ட நிறையா டாய்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா. அதனால தேவைப்படுற டாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி டாய், இதை வச்சு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுவாங்கிறதுனால இந்த மாதிரி ஒன்று. இன்னும் ஏதாவது ஹேண்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா
அகரனுக்கு புக்ஸை விட புக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு அவர் பிக்காம வச்சிருக்கிற ஒரு 2 புக்கை தேடி கண்டுபிடிச்சி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா எல்லா புக்கையும் பிச்சுட்டாரு. ஸோ இந்த மாதிரி 2 புக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோட தோல் பேக்கில் தான் போட்டு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே தேவை. அகரன் வந்துட்டு அவ்வளோ நேரம் உட்கார வச்சுக்கிறது பெருசு, அவன் தூங்கிட்டாம தெரியாது. அதனால வந்து இது எல்லாமே ஃபார் அகரன் என்டர்டெயின்மெண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைப்ஸ். ஸோ வைப்ஸ் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணது, அவர் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்ல இருந்தப்போ யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போனால் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே ரொம்ப ரேர் தான். ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு பேக்கெட்டே காலி ஆகலை. ஆனால் சரி புதுசாக வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். எகெயின் இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, வெளியே போகிறப்ப அவர் வந்துட்டு ஏதாவது வெட் பண்ணிட்டாருன்னா தேவைப்படுங்கிறனால வைப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா அவரோட முக்கியமான பொருள் சீப்பு. ஏன்னா நம்மளால் நிறைய சுருட்ட முடி, சீவலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட அவருக்கு முடி சிக்காயிடும். அதனால அவனுக்கு ஒரு சீப்பு ஹேண்டியாக வச்சுருக்கேன். வேறு எந்த க்ரீமோ வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் அது எதுவுமே எடுக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அகரனுக்கு யூஸ் பண்ணுற ஒரே எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். இதுவும் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய், மற்றபடி கடையில் இருக்கிற எந்த எண்ணெயுமே இல்லை. ஸோ இது வந்து குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. கூடவே பார்த்தீங்கன்னா பவுடர். ஸோ இந்த 2 தான் அகரனோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இதை போடுவோம், இதை போடுவோம். தம்பி எஞ்சிட்டான், அதனால வந்து கேமரா பிடிச்சிட்டு இருந்த எங்கள் அம்மா வந்து தம்பியை பார்க்க போயிட்டாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ நம்மளே கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், தேங்காய் எண்ணெயும் பவுடர், இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அகரனுக்கு எப்பயுமே பண்ணுறது. ஸோ இப்போ எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா டைப்பர் போட்டுட்டு ஃபுல் டே இருப்பான்ல, வந்ததுக்கு அப்புறமா டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு தான் டைப்பர் போடுவேன். வந்ததுக்கு அப்புறமா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்காகவே வந்து மெயினாக அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸ் எதுக்குன்னா அகரனோட இப்போ இந்த ஸ்பூன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ரேப் பண்ணிப்போம் டிஷ்யூஸில். அதுக்காக வந்து டிஷ்யூஸும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒரு செட் ஆஃப் டிஷ்யூஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அகரனோட மெடிசின்ஸ். ஸோ மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஐட்டம் இது வந்து அகரனுக்கு டெய்லியுமே வந்து நான் சாப்பாடெல்லாம் செய்கிறேன், கொண்டு போகிறேன், எடுக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன விம் பார், அப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் அது வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல். இது வந்துட்டு தம்பி வந்துட்டு வெட் பண்ணிட்டாலோ, தம்பியோட ட்ரெஸ் ஏதாச்சும் எனக்கு எசென்ஷியலாக தேவைப்படுது, ஏதாவது ஒரு டவல் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நான் வந்து தேய்க்கணும், சோப் போட்டு வாஷ் பண்ணணும்ல, அதுக்காக நான் வந்து ஹேண்டியாக இது வாங்கி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவேனான்னு தெரியாது, வேணால் இது கொஞ்சம் குட்டியாக உடச்சி கூட நான் எடுத்துகிட்டு போவேன். ஃபுல்லாக ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கத்திரிக்கோல், ஒரு கத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் பேக்கேஜ் போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, ட்ராலியில் தான் வைக்கணும். ட்ராலியில் வைக்கிறப்ப ட்ராலி ஸ்கேன் பண்ணுறப்பையும் எதுவும் இஷ்யூஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆச்சுன்னா இது வந்து அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா அப்படி தான், அவங்க புள்ள குட்டியாக இருந்தப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க, ஏர்போர்ட்டில் தூக்கி போட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கோகுல் கிட்ட வந்து செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கிட்டு இதை வந்து எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அங்கே வச்சிடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கோகுல் திட்ட தான் போகிறாங்க. எனக்கு வந்து தெரியல, தம்பியோட துணி ஏதாவது எனக்கு காய போடணும் அப்படின்னா ஹேங்கர் கண்டிப்பாக இருக்கும் ரூமில். ஹேங்கர்லேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா வெயிட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறேன், இல்லைனா இதை நான் இங்கே வைக்க போகிறேன். லாஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான விஷயம், இது எங்களுக்கு டாக்டர் சொன்னது. இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஃபீடிங் என்ன சொல்லுவாங்க, ஃபீடிங் ஏப்ரனா மறந்து போயிடுச்சு. ஸோ அதுதான் தம்பிக்கு ஃபீட் பண்ணுறப்ப நம்ம கவர் பண்ணிக்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷால் மாதிரி போட்டுட்டு இந்த ப்ரெஸ் பட்டன் போட்டு விட்டுட்டோம்னா தம்பி உள்ளே வந்து அவனுக்கு சஃபகேட் ஆகாது, நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது, அவர் வந்து நல்லாவே பால் குடிக்கலாம் இல்லையா. அதுக்காக இந்த ஃபீடிங் ஏப்ரனும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து லைக் நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் வந்து லிங்க் கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இது போக வந்து தம்பிக்கு மெடிசின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டெய்லி கொடுக்குறத எடுத்து வச்சுருக்கேன். அது போக வந்து டாக்டரே வந்து ஒரு கோல்டோட சிரப் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏன்னா நம்ம புது இடத்துக்கு போகிறோம், ஸோ பேபிஸ்க்கு சில டைம் கோல்டு பிடிக்கலாம். ஸோ நம்ம அந்த நேரத்தில் பேனிக் ஆகக்கூடாது இல்லையா, அதனால அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நீசிங் இருந்துச்சு, தொடர்ந்து ரன்னிங் நோஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க,
போனால் உடனே பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு இருக்கும், அதுக்காக உடனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிரப் பாட்டிலும் நான் எடுத்துருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வந்து மெயினாக மேண்டேட்ரி திங்ஸ் எனக்கு தம்பிக்கு தேவைன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏதாவது கட்டிங்ஸ் ஆகுமாங்கிறது வந்து கோகுல் வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பேபி கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தேவை. இன்னொரு ஐட்டம் என்ன சொன்னாங்கன்னா, எகெயின் பை ஃப்ளைட்டு போகிறனால பேபி வந்து டேக் ஆஃப் லேண்டிங் 2 டைம்லேயுமே வந்து நம்ம காதில் மேபி ப்ரெஷர் வரலாம். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, பேபி நம்ம தான் சூயிங்கம் போடுவோம், பேபிக்கு என்ன பண்ணலான்னா எய்தர் இப்போ நீங்கள் வந்து பாட்டிலில் ஃபீட் பண்ணுறீங்கன்னா அதை கொடுக்கலாம். நான் வந்துட்டு பெஸ்ட் ஃபீடிங், ஸோ வந்து அந்த டைமில் நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். அப்போ பேபி வந்து சூ பண்ணுவாங்க. சூ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டில் அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். டேக் ஆஃப் டைம், லேண்டிங் டைம், அந்த டைம் கரெக்டாக அதுக்கு முன்னாடி வரையும் நல்லா பேபியை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அப்போயும் நீங்கள் தூங்க வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், கரெக்டாக நீங்கள் உள்ளே ஏறி கிளம்புற டைம் அவங்க தூங்கவும் மாட்டாங்க, பாலும் குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃப்ளைட் எடுக்கிறப்ப பேபியை வச்சுட்டு ஃபீட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர், ஓகேங்களா? இது வந்துட்டு மல்டி குக்கர் தான், மல்டி குக் கெட்டில் வித் ஸ்டீமர். ஸோ இதில் நிறைய வேலை பண்ணலான்னு சொல்லி போட்டுட்டாங்க. இது வந்து என்னோடய லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ். ஸோ நேற்று நைட்டாக ஈவினிங் தான் வந்துச்சு. நான் இன்னும் இதை ட்ரை பண்ணல, ஆனால் வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் பார்த்துட்டேன். இது ரொம்ப ஹேண்டி தான். ஒரே ஒரு தடவை மட்டும் நான் சாதம் ஏதாவது வடித்து இதை வாஷ் பண்ணி இதையும் வந்து ட்ராலியில் பேக் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக என்னால் ஸ்கிப்பே பண்ண முடியாது, ஏன்னா தம்பிக்கு சாப்பாடு வந்து இதிலலாம் செஞ்சாகணும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வாட்டர் கெட்டில் இருக்கும் இல்லையா, அதுதான் உனக்கு கொஞ்சம் பெரிய பேஸாக இருக்குது. நமக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பாடு வடிக்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் பாயில் பண்ணணும், ஓகேவா, கீழே வந்துட்டு மேலே பாயில் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப மல்டி பர்பஸாக இருக்குது. நான் இதோட ரிவ்யூ தனியாகவே போடுறேன். இது ஒரு செம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து அகரனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து வாழைப்பழம் வாங்க சொல்லி அனுப்பியிருக்கேன். வாழைப்பழம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ நாளைக்கு மார்னிங் ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. ஸோ நான் என் ரூம் எல்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 ஆகிடும். ஸோ அகரனுக்கு வந்து நடுவில் பசிக்கிறப்ப எல்லாமே நான் ஃபீட் பண்ணுவேன், பட் அது தட் இஸ் நாட் எனஃப் இல்லையா. அதனால வந்துட்டு பனானா வாங்கி வச்சுக்கிட்டேன்னா நான் பனானா வந்து குக் பண்ண வேணும். இப்போ ஆப்பிள் எல்லாமே நான் குக் பண்ணுவேன், பனானா எல்லாம் குக் பண்ணாமல் அப்படியே அகரனுக்கு வந்து சாப்பிட கொடுத்தா நல்லா பசியடணும். ஸோ அதனால வந்து நான் பனானா மட்டும் வாங்குகிறேன். ஏன்னா எல்லாமே யூஸ்வலாக ஃபுட்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ பேபிக்குன்னா அலோவ் பண்ணுவாங்களாம், அதனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நான் பனானா மட்டும் வாங்கிக்கலான்ட்டு நான் பனானா மட்டும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறேன். ஸோ அதையுமே வந்து பேபிக்கோட செக்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பேபியோட செக்லிஸ்ட் தான். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நான் நிறைய யோசிச்சு பேசி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா என்னோடய ஐட்டம் தான், என்னோடய ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம். ஸோ இதையும் நான் ட்ராலியில் பேக் பண்ணணும். ஸோ நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். வெயிட் எவ்வளோ இருக்குது நம்ம சேர்ந்தே பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இதுதான் எனக்கும் அகனுக்கும் நான் சேர்த்து கொண்டு போகிற பெரிய ட்ராலி. ஸோ இது வந்து எங்கள் 2 பேரோடதையும் நான் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நீட்டாக உடச்சி க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள். டவல் வந்து எனக்கு வந்து அங்கே உள்ள டவல் எல்லாம் கலட்டோடுனா தொட்ட மாதிரியே இருக்காது, அதனால என்னோட இந்த டவல் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கில் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ட்ரெஸ் வச்சுக்கணுங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை நாளைக்கு காலையில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நான் இதை வச்சுருக்கேன். தான் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் கோகுல் எல்லாருமே க்ரீன், அதனால அகரனுக்கு க்ரீன் கலர் ஒரு அழகான ட்ரெஸ் உங்கள் தாத்தா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து வந்த ட்ரெஸ் போட போகிற அகரன், ஸோ அதனால இது வச்சுருக்கோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது என்னோட டோல் பேக்கில் ட்ராலி வந்து உள்ளே போடுவோம் இல்லையா. ஸோ டோல் பேக்கில் நான் எல்லாமே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவல் வச்சுருக்கேன், அப்புறமா ஒரு செட் ட்ரெஸ்ஸு, அப்புறமா ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராயரும் ஒரு ஃபுல் பேண்ட், இது ரெண்டுமே நான் சேஃப்டிக்கு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கையில் வச்சுக்க போகிற பேக்கேஜில் வச்சுருக்கேன்.
மற்ற எல்லாமே வந்து நான் ட்ராலிக்குள்ள வச்சு லாக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக குக்கர் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சுட்டு ரெண்டாவது அந்த குக்கர் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கணும். அதை என்ன எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு இவனோட எசென்ஷியல் சாப்பாடு ஐட்டம் எல்லாமே நம்ம இதெல்லாம் வைக்க போகிறோம். நல்லா சீல் பண்ணிவிட்டோம், அதனால ஓப்பன் ஆகாது. ஆனால் உடையமாண்டாங்க சரி. அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த டவலில் வச்சுட்டு டவலில் ஒரு சுத்து அடுத்த ஐட்டம், ஏன்னா இது ரெண்டுமே வந்து எண்ணெயும் நெய்யும், அதனால அது சிந்திரக்கூடாதுனால இப்படி வச்சுட்டு இப்படி இறக்கி. அப்புறமா வந்துட்டு இந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கியிருக்கோம். மொத்தமாக ஒன்றில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அது இன்னும் நான் எல்லாம் பேஸ்ட்லாம் சோப்பும் அதையும் இடத்துல வச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டு குறையும். அது எல்லாத்தையும் போட்டு சாதனம் மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். அப்புறமா இந்த விம் சோப்பு அதையும் நான் உள்ளே போட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சம் பாதி மட்டும் இதை எடுக்கணும். கொஞ்சம் இதை வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து தம்பியோட ஃபுட்டு தான். இது வந்து நம்ம ஒரு சின்ன கவரில் மட்டும் கட்டிப்போம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். லாக் நாளும் ஒரு பண்ணலை. இது மட்டும் இப்போ என்ன பண்ணுறது நம்ம பண்ணி கொடுத்துருங்க. அது நம்ம தனியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் எல்லாம் இப்போதைக்கு எதுவுமே தேவைப்படாது. அப்படி எதாவது தேவைன்னா நான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேன், அந்த டிஷ்யூஸ் போட்டுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இனி மெயினாக என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா குக்கர் வைக்கணும். குக்கர் மட்டும் நான் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். அதை எடுத்து வந்துட்டேன்னா அதையுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்குள்ளே அதை வைக்கிற பிளான். அதெல்லாம் இது எங்களோட மெடிசன் பாக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம ட்ராலிக்குள்ள தான் வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இடம் நிறைய இருக்குது. அதை அந்த குக்கர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் மெயினாக இந்த இடம் பார்க்கணும். ஸோ அதை நான் கழுவிக்கிறதை எடுத்துகிட்டு வரேன், அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ், ஒரு பிப், ஃப்ளைட்லேயே அவன் எதாவது சாப்பிட்றதுனால எனக்கு பிப்பை தேவை, அதனால ஒரு பிப் வச்சுருக்கோம். நல்ல பிப் வச்சுருக்கோம். பிப் அப்புறமா ஒரு கர்ச்சீஃப். ஸோ டிஷ்யூஸ் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம். அப்புறம் முக்கியமான ஐட்டம் இந்த டைப்பர் இருக்குது. ஸோ இந்த டைப்பர் வந்து நான் பிரித்து தான் வைக்க போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதிலெல்லாம், அதாவது இங்கே பவுச்சிலலாம் வச்சுக்கணும், கொஞ்சம் பேக்கில் வச்சுக்கணும். கோகுல் பேக் அந்த மாதிரி இதை ஒரே இடத்துல வச்சா இடம் அடைச்சிரும், வெயிட் இருக்காது. அதனால இதையும் நம்ம பிரித்து வைக்கலாம். இதில் டைப்பர் வச்சுட்டே இருக்கேன். நான் வந்து டைப்பர் வந்து இந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சைடு டேப்டு போகிறப்போ ரொம்ப நேரம் போட்டாச்சுன்னா அந்த டேப் வந்து காலில் கிழிச்சிட்டே இருக்குது. அது இப்போ வளர்ந்துட்டனால நம்ம இந்த மாதிரி பேண்டீஸ் டைப்பில் வாங்கினோம் அப்படின்னா இடுப்புக்கிட்ட நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அதனால வந்துட்டு நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், வேறு எதுவுமே வாங்கலை. நடுவில் வேறு ஒரு பிராண்ட் வாங்கினேன், ஆனால் அது வந்து லீக்கேஜ் இருந்தனால அது நல்லா இல்லை. ஸோ திருப்பியுமே வந்துட்டு சரி காஸ்ட் கட்டிங்க்கு ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் மறுபடியுமே பேம்பர்ஸ் வாங்கிட்டேன். பேம்பர்ஸ் எனக்கு இது வரைக்குமே எனக்கு எந்த ரேஷஸுமே வரல. சோஃபா நல்லா மெயின்டைன் ஆகிருக்கு. அவ்வளோதான். நான் இது ஃபுல்லாகவே வந்து பேம்பர்ஸ் நிரப்பியிருக்கேன். இன்னும் நான் வந்துட்டு ஒரு 5-6 பேம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டு போய் செக்இன்லாம் முடிஞ்சு போர்டிங் ஆகிற டைமில் ஒன்று கண்டிப்பாக மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் மாற்ற வேண்டி வரும். அப்படி இப்படி நாங்கள் ரூம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 times மினிமம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப வெயிட் ஏறினாலும் தம்பி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அதனால நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ட்ரெஸ்ஸு, தனியாக ட்ராயர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ட்ரெஸ்ஸஸ், ட்ராயர், ஃபுல் பேண்ட் ரெண்டுமே வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து ஃபீட் பண்ணுற அந்த ஷால், அப்புறம் விளாட்றதுக்காக புக்ஸு, அப்புறமா ஒரு டவல் எதுக்காவது ஹேண்டிக்காக ஒரு டவல், அப்புறமா வெட் வைப்ஸ். இது எல்லாமே எகைன் எல்லாம் இந்த பேக்குள்ளே தான் போகுது. இது எல்லாத்தையும் இந்த பேக்கில் வச்சுக்கிட்டேன் நான். இன்னும் இந்த பேக்கில் ஹாஃப் ஸ்பேஸ் இருக்குது. இதில் தான் வந்து நம்ம அகரனோட சாப்பாடு இல்லையா, பனானா அதெல்லாமே நான் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஓகே, அப்புறம் அகரன் கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஃபுட் இல்லையா டிவைன் ஃபுட்ஸ், அதுவும் நாங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம். இதே நான் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், ஓரளவுக்கு பேக்கிங் முடிஞ்சிருச்சு. தம்பியோட மெடிசின்ஸ் இருக்குது, அது வந்து நான் என்னோட டோர் பேக்கில் தான் வச்சாகணும். ஏன்னா இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து கொண்டு போகிறப்ப நிறைய உடையிறதுக்கு வாங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இது அப்படியே நான் பத்திரமா என் டோர் பேக்கில் வச்சுருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே பிளானில் ஒரு குட்டி சேஞ்ச். ஸோ இந்த இருக்கிற இந்த குக்கர் வந்துட்டு நாங்கள் வைக்கணும். அப்போது கோகுல் என்ன சொன்னாங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் அகரன் ட்ரெஸ்ஸஸையும் வந்து அவரை ஷேர் பண்ணிக்கிறேன், மற்றபடி வெயிட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் மூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால மறுபடியும் நாங்கள் ஷிஃப்டிங் பண்ண போகிறோம். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்தா பிளான் சேஞ்ச் இவரை பிடிங்க. திருப்பி நாங்கள் எல்லாத்தையும் அங்கே எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அகரன் இவர் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ தான் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜில் இருக்கனால எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இருக்காங்க. அகரன் டாட்டா சொல்லுங்க. டாடா சொல்லுங்க, டாடா சொல்லுங்க, ஆச்சி டாடா பாய் டாடா. அகரன் அகரன் மூ அகரா